காட்டில் மழையும் குருவி குழந்தைகளும். ஒரு நாள் நாம்பூர் காட்டுல கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர்றதுக்கான அறிகுறிகள் தென்பட்டுச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி கூடை நிறைய பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவி பறந்து போனதை பார்த்ததுமே முட்புதர்களுக்கு நடுவுல மாட்டி இருந்த புறா மீனுக்குருவிய நோக்கி கத்த ஆரம்பிச்சது. மீனு, என் பேச்சு கேக்குதா? இங்க வா, நான் இந்த முச்செடியில மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு மீனு அப்படின்னு புறாவோட சத்தம் கேட்டதுமே மீனுக்குருவி சத்தம் வர திசையை நோக்கி பறந்து போச்சு. அட புறான்னு, நீங்க எப்படி இந்த முச்செடிகளுக்கு நடுவுல போனீங்க? அசையாம இருங்க, நான் உங்களை மெதுவா வெளியே எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மெதுவா புறாவை அந்த முட்புதர்கள்ல இருந்து மேல தூக்குச்சு. மீனு, நான் இந்த முச்செடியில இருக்கிற பழங்களை சாப்பிடுறதுக்காக வந்தேன். பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தவறுதலா நான் முட்புதர்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டேன். முச்செடிக்கு பக்கத்துல நாம பழங்களை சாப்பிடும்போது எப்போதுமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை இந்த பக்கமா நான் வரலன்னா உங்க நிலைமை என்ன ஆகுறது? நீ சொல்றதும் ரொம்ப சரிதான் மீனு. நான் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, ரொம்ப பசியா இருந்தேன். அதான் இந்த பழங்களை சாப்பிடுறதுக்காக இங்க வந்தேன். கவலைப்படாதீங்க புராணே, என் கூடையில நிறைய பழங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு மாம்பழத்தை தரேன் அப்படின்னு மீனுக்குருவி பேசிக்கிட்டு இருக்கும் போதே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஐயோ, மழை வந்துடுச்சு. என் குழந்தைங்க வீட்டுல தனியா இருக்காங்க, நான் கிளம்புறேன் புராணே. மீனுக்குருவி தன்கிட்ட இருந்த மாம்பழத்தை புறா கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே புறாவும் மீனுக்குருவி கொடுத்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மழை வந்ததுமே உங்களை காணாம நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். வர வழியில புறா மாமா முட்புதரோட நடுவுல சிக்கிக்கிட்டாரு. அவரை புதர்ல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே எடுத்தேன். அதான் வர்றதுக்கு நேரம் ஆகிடுச்சு. அம்மா, நீங்க எல்லாருக்கும் உதவி செய்றீங்க, ஆனா நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது யாராச்சும் உங்களுக்கு உதவி செய்வாங்களாமா? கண்டிப்பா செய்வாங்க சாரா. இந்த காட்டுல யாரு உதவின்னு கேட்டாலும் நான் மறக்காம செய்வேன். அதனால நமக்கு ஒரு கஷ்டம்னா நிச்சயமா அவங்க நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு மீனுக்குருவியும் குழந்தைங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல காலுக்காகவும் தான் வீட்டோட வெளியே வந்து மழைய பார்த்த சந்தோஷத்துல ஆடிக்கிட்டே இருந்துச்சு. ஹாய் ஹாய் ஹோய் ஹோய், மழை மழை ஜாலி, ஆஹா மழை மழை. இந்த சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி தான் வீட்ல இருந்து வெளியே வந்து பார்த்துச்சு. அட காலுவண்ணா, இந்த மழையில நனையாதீங்க, உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும். இந்த மழை நீர் ரொம்பவும் குளிரா இருக்கு. ஹே மீனு, எத்தனை நாள் கழிச்சு நம்ம காட்டுல மழை வந்திருக்கு. இந்த மழையில நான் ஆட்டம் போட தான் செய்வேன். உன் வேலைய நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக மறுபடியும் அந்த மழையில சந்தோஷமா ஆட ஆரம்பிச்சது. அப்படியே காட்டுல அந்த இரவு நேரம் கழிஞ்சது. மறுநாள் சாயங்காலம் மீனுக்குருவி தான் குழந்தைங்க கூட தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்தபடியே விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ராணிக்காக ரொம்ப வேகமா மீனுவோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. மீனு, காலுவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. நீ தயவு செஞ்சு வைத்தியர்கிட்ட போய் காய்ச்சலுக்கான மருந்து வாங்கிட்டு வரியா? நான் காலு அண்ணா கிட்ட நேத்துக்கே சொன்னேன் மழையில நனையாதீங்கன்னு. நான் இப்பவே போய் வைத்தியர்கிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு வரேன். பசங்களா, அம்மா வைத்தியரோட வீட்டுக்கு போறேன், நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் உட்காருங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே சாராவும் குக்குவும் தான் வீட்டுக்குள்ள போய் விளையாட ஆரம்பிச்சாங்க. மீனுக்குருவியும் மருந்து வாங்குறதுக்காக வைத்தியரோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஐயோ முடியலடா சாமி. ராணி, காய்ச்சலுக்கான மருந்து எங்க? என் தலையெல்லாம் சுத்துது. அலு, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. மீனுக்குருவி மருந்து வாங்க போயிருக்கு, அது கொண்டு வந்து கொடுத்துடும். வைத்தியரையா, காலு அண்ணாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, நீங்க காய்ச்சலுக்கான மருந்து கொடுங்க. அந்த காலுவுக்கு இதே வேலையா போச்சு. ஒவ்வொரு மழை காலத்திலயும் எவ்வளவு சொன்னாலும் கேட்காது. மழையில ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்தா மீனு, இதுல 6 சொட்டை அந்த காகத்துக்கு கொடு, காய்ச்சல் சரியாகிடும். உடனே மீனுக்குருவியும் வைத்தியர்கிட்ட இருந்து மருந்த வாங்கிக்கிட்டு காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. காலுவண்ணா, நான் மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ பேசிக்கிட்டே இருக்காதீங்க, சீக்கிரம் எனக்கு மருந்து கொடுங்க. உடனே ராணிக்காகவும் காலுக்காகத்தோட வாயில மருந்த கொடுத்துச்சு. ராணியக்கா, நான் இப்ப கிளம்புறேன். என் குழந்தைங்களுக்கு இனிமேதான் ராத்திரிக்கான உணவை நான் தேட போகணும். மீனு மீனு, இன்னைக்கு எனக்கும் சேர்த்து நீ உணவு எடுத்துட்டு வா மீனு.
காலுவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி வெளியே போறது? சரி ராணி அக்கா, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கும் சேர்த்து உணவு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களை பாக்குறதுக்காக பறந்து போச்சு. பசங்களா, அம்மா இனிமே தான் உணவெடுக்க போகணும். நீங்க வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்துக்கோங்க. அம்மா சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா, இனிமே யாராச்சும் உதவின்னு கேட்டா எங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்கம்மா. சரி பசங்களா, நான் சீக்கிரமா உணவு எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச தூரத்துல மீனுக்குருவி பறந்து போகிற சமயம் கிளி தன்னோட உடைஞ்ச கூடை பார்த்து அழுதுகிட்டு இருந்துச்சு. கிளியண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு கூட சரி செய்ய தெரியும். நான் இப்பவே உங்க கூட சரி பண்ணி கொடுக்கறேன். மீனு, ரொம்ப நன்றி மீனு. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மீனு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி சில பொருட்களை சேர்த்து மிட்டுக்கிளியோட கூட சரி பண்ணி கொடுத்துச்சு. அப்படியே இரவு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. மீனுக்குருவி ரொம்ப தாமதமா தான் குழந்தைங்களுக்கான உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அம்மா, ஏம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு? நானும் தம்பியும் ரொம்ப பசியோட உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். பசங்களா, போற வழியில கிளி மாமாவோட கூடு உடைஞ்சு போயிடுச்சு. அவரோட கூட சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன், அதான் தாமதமாகிடுச்சு. இப்படியே சில நாட்கள் கடந்துச்சு. மீனுக்குருவி தினம் தினம் அந்த காட்டுல உதவின்னு கேக்குற எல்லா பறவைகளுக்கும் தன்னால முடிஞ்ச உதவிய செய்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காட்டுல ரொம்ப பலமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவிக்கு ரொம்பவும் காய்ச்சல் அடிச்சது. அது காய்ச்சலால ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. சாரா, அம்மாவால ரொம்ப முடியலம்மா. நீ ராணி ஆண்டி வீட்டுக்கு போய் வைத்தியர் கிட்ட காய்ச்சலுக்கான மருந்து வாங்கிட்டு வர சொல்லும்மா. சரிம்மா, நான் இப்பவே போறேன். அம்மா அம்மா, நானும் அக்கா கூட போறேன்மா. வேண்டாம்ப்பா குக்கு, நீ அம்மா பக்கத்திலே இரு, அக்கா போயிட்டு வரட்டும். உடனே சாராவும் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு ராணி காகத்தோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி ஆண்டி, ராணி ஆண்டி, நான் சாரா வந்திருக்கேன். என்ன சாரா, இந்த மலையில வந்திருக்க? என்ன விஷயம்? ராணி ஆண்டி, எங்க அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. நீங்க வைத்தியர் வீட்டுக்கு போய் காய்ச்சலுக்கான மருந்து வாங்கிட்டு வருவீங்களா? உங்க அம்மாவுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னா நீ வைத்தியர் கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வா. நான் எதுக்கு வாங்கணும்? ராணி, அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கதவை மூடு, மழை சாரல் வீட்டுக்குள்ள வருது அப்படின்னு காலுக்காகவும் சொன்னதுமே ராணிக்காகவும் வீட்டோட கதவை பூட்டிடுச்சு. வேறு வழி இல்லாத சாரா மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்தா. அம்மா, ராணி ஆண்டி உதவ முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. நீ போய் புறா மாமா கிட்ட உதவி கேளு, அவரு நிச்சயமா உதவி செய்வாரு. உடனே சாராவும் புறா மாமாவோட வீட்டை நோக்கி பறந்து போனா. புறா மாமா, எங்க அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. நீங்க வைத்தியரோட வீட்டுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வருவீங்களா? ஐயோ குழந்தை, இந்த மழையில பறந்து போனா என் ரெக்கைகள் எல்லாம் ஈரம் ஆகிடும். ரெக்கைகள் ஈரமாச்சுன்னா எனக்கு தூக்கமே வராது. நான் வேணும்னா உனக்கு கொஞ்சம் தானியங்களை தரேன், அதை எடுத்துட்டு போறியா? இல்ல பரவாயில்ல புறா மாமா, எனக்கு எந்த தானியங்களும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன சாரா கிளியோட வீட்டுக்கு பறந்து போனா. கிளி மாமா, கிளி மாமா, எங்க அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. நீங்க வைத்தியரோட வீட்டுக்கு போய் காய்ச்சலுக்கான மருந்து வாங்கி தருவீங்களா? சாரா, வைத்தியரோட வீடு இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. நீ ஏன் மருந்து வாங்கிட்டு போய் உங்க அம்மாக்கு கொடு. இப்படியே நேரா போனா போதும், வைத்தியரோட வீடு வந்துடும். சாரா வைத்தியரோட வீட்டை நோக்கி பறந்து போனா. வைத்தியரும் சாராவுக்கு காய்ச்சலுக்கான மருந்த கொடுத்தாரு. சாரா, என்னாச்சும்மா? புறா மாமா வீட்ல இல்லையா? நீ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகிடுச்சு. இல்லம்மா, யாருமே எனக்கு எந்த உதவியுமே செய்யலம்மா. நான் தனியா தான் போய் மருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா தான் வாங்கிட்டு வந்த மருந்த தான் அம்மாவுக்கு கொடுத்தா. அத குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி எழுந்து தான் கூட்டுல உட்கார்ந்துச்சு. இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் இவ்வளவு சுயநலமா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. யாருமே எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் உதவி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி பறவைகளோட செயலை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. நாட்டில் கனமழையும் பறவைகளும். ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரத்தோட கிளையில ஒரு சின்ன மர வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள மீனுக்குருவி தான் 2 குழந்தைங்க கூட வாழ்ந்து வந்துச்சு. மீனுவோட வீட்டின் பக்கத்திலேயே அடர்த்தியான மரங்களோட நடுவுல ஒரு காகங்களோட வீடும் இருந்துச்சு. அந்த வீட்ல காகங்கள் தான் குழந்தை ராஜு கூட வாழ்ந்து வந்தாங்க.
பசங்களா, நம்ம காட்டுல இன்னும் 2-3 நாட்கள்ல மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நான் சமைக்கிறதுக்கு தேவையான காஞ்ச மரக்கட்டைகளை எடுத்துட்டு வரேன். மழை எப்ப வேணும்னாலும் வரலாம். நீங்க வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது, சரியா? அம்மா போனதுமே கதவை இருத்தி மூடிக்கோங்க. சரிம்மா, நாங்க வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக மாட்டோம். நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. உடனே மீனுக்குருவியும் காஞ்ச விறகு கட்டைகளை தேடி தன்னோட வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு. அந்த நேரத்துல ராணிக்காகவும் தான் வீட்டோட வெளியே நின்னுக்கிட்டு இருந்துச்சு. குழந்தை ராஜுவும் வீட்டு முன்னாடி நின்னபடியே பந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். மீனுக்குருவியோ விறகு கட்டைகளை தேடி அந்த பக்கமா பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. மீனு, ஒரு நிமிஷம் இரு. இந்த காலை நேரத்துல இவ்ளோ சீக்கிரமா எங்க போய்கிட்டு இருக்க? ராணி அக்கா, மழைக்காலம் வரப்போகுதுல்ல, அதுக்காகத்தான் காஞ்ச விறகு கட்டைகளை எடுத்து சேமிக்கலான்னு போறேன். மீனு, நல்ல வேளை நான் உன்னை பார்த்தேன். என் வீட்லயும் காஞ்ச விறகு கட்டைகள் இல்ல. நானும் உன் கூட வரேன். கொஞ்சம் இரு. டேய் ராஜு, அம்மா விறகு கட்டைகளை தேடி போறேன். அப்பா வந்தா சொல்லிடு. நீ சேட்டை எதுவும் பண்ணாம வீட்லயே இருந்துக்கோ. அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போயிட்டு மெதுவா வாங்க. ராஜுக்காக இப்படி சொன்னதுமே ராணிக்காகவும் மீனுக்குருவி கூட விறகு கட்டைகளை தேடி பறந்து போச்சு. ஐயா ஜாலி, இன்னைக்கு கொண்டாட்டம் தான். மீனு ஆண்டியும் வீட்ல இல்ல, எங்க அம்மாவும் வீட்ல இல்ல. இன்னைக்கு நாள் முழுவதும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தை ராஜு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனா. சாரா, சாரா பா, நாம நதிக்கரைக்கு போய் பட்டாம்பூச்சிகளை படைச்சு விளையாடுவோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். இல்ல இல்ல ராஜு, நான் வரல. எங்க அம்மா வீட்ல இருந்து எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அக்கா அக்கா, பட்டாம்பூச்சிகளை பிடிச்சு விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்க்கா. நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு அம்மா வாரதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடலாம். சரி ராஜு, ஆனா கொஞ்ச நேரம் தான் விளையாடணும். அதுக்கப்புறமா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும், புரியுதா? அப்படின்னு சொன்ன சாரா தான் தம்பிய கூட்டிக்கிட்டு நதிக்கரையை நோக்கி பறந்து போனா. ஆனா அன்னைக்கு எந்த பட்டாம்பூச்சிகளுமே பூக்கள்ல இருந்து தேன் குடிக்க நதிக்கரை பக்கம் வரல. இதனால குழந்தைங்க எல்லாரும் அந்த நதியோட தண்ணீர்ல தங்களோட பிரதிபலிப்பை பார்த்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா அக்கா, தண்ணிக்குள்ள பாத்தியா? நம்மள மாதிரியே சின்ன குருவிங்க இருக்காங்க. தம்பி குக்கு, அது நம்மளோட முகம்தான்ப்பா. பகல் நேரத்துல நாம நதிக்கரையோட பக்கத்துல நின்னா நம்மளோட உருவம் அப்படியே தண்ணியில தெரியும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த நீளமான வானத்தை கருமேகங்கள் மூட ஆரம்பிச்சது. காட்டுல மழை வர்ற மாதிரி வேகமா காற்றும் வீசுச்சு. ஐயோ, மழை வரும் போல இருக்கு. வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏய் சாரா, மழை எதுவும் வராது. கொஞ்ச நேரம் கூட நாம நதிக்கரையில விளையாடிக்கிட்டு போலாம். நீ வேணா விளையாடு ராஜு, நான் போறேன். எங்க அம்மா வந்தா திட்டுவாங்க அப்படின்னு சொன்ன சாரா தான் தம்பிய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போனா. அவங்கள பின்தொடர்ந்தே ராஜுவும் தன்னோட வீட்டுக்கு வந்தான். அந்த நேரத்துல மீனுக்குருவி காஞ்ச விறகு கட்டைகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்திருந்துச்சு. வீட்டுக்குள்ள தான் குழந்தைங்களை காணாததுமே மீனுக்குருவி ரொம்பவும் பயந்துடுச்சு. மழை வேற வர மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல குழந்தைங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை கழுகு என் வீட்டுக்கு வந்திருக்குமா அப்படின்னு மீனுக்குருவி பேசிக்கிட்டு இருந்த நேரம் குழந்தைங்க 2 பேரும் தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேரும் என்கிட்ட சொல்லாம எங்க போயிட்டீங்க? அம்மா, நாங்க நதிக்கரையில விளையாட போயிருந்தோம்மா. மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, அதான் உடனே வீட்டுக்கு வந்துட்டோம். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாதீங்கன்னு. உங்களை காணாததுமே நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட 2 குழந்தைங்களையும் அடிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல கனமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. தான் அம்மா அடிச்சதுனால மீனுவோட 2 குழந்தைங்களும் தங்களோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இத பார்த்த மீனுக்குருவி தான் குழந்தைங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லுச்சு. பசங்களா, அழாதீங்க. உங்களோட நன்மைக்காக தான் அம்மா உங்களை அடிச்சேன். இந்த மழை நேரத்துல உங்களுக்கு பிடிச்ச பணியாரத்தை செய்து தரவா? சரிம்மா. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே நாங்க இந்த தப்ப செய்ய மாட்டோம். சரி சரி பசங்களா, அழாதீங்க. நான் பணியாரத்தை செய்யறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பாத்திரங்களை எடுக்கும் போது மீனுவோட கைப்பட்டு பானையில இருந்த தண்ணீர் மொத்தமும் அந்த காஞ்ச மரக்கட்டைகள் மேல விழுந்துச்சு. அச்சச்சோ, மரக்கட்டைகள் எல்லாம் ஈரம் ஆகிடுச்சு. இப்போ எப்படி சமைக்கிறது? சரா, நீ ராணி ஆண்டியோட வீட்டுக்கு போய் கொஞ்சம் காஞ்ச மரக்கட்டைகளை வாங்கிட்டு வரியா? சரிம்மா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன சாரா
காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனா. அந்த சமயத்துல காட்டுல மழையும் நின்று இருந்துச்சு. ராணி ஆண்டி, எனக்கு கொஞ்சம் காஞ்ச விறகு கட்டைகளை தருவீங்களா? என்னது, காஞ்ச விறகு கட்டைகள் வேணுமா? உங்க அம்மாவும் தானே என் கூட வந்து விறகு கட்டைகளை எடுத்துட்டு வந்தாங்க. ஆமா ராணி ஆண்டி, ஆனா தண்ணி விழுந்து எங்க வீட்ல இருந்த விறகு கட்டைகள் எல்லாம் ஈரம் ஆகிடுச்சு. சரி சரி இரு, நான் தரேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் சாராவுக்கு விறகு கட்டைகளை கொடுத்துச்சு. அத வாங்கின சாரா தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்தா. பிறகு மீனுக்குருவி அந்த விறகு கட்டைகளால தீ மூட்டி சுட சுட ருசியான பணியாரங்களை செஞ்சது. அந்த குளிர்ச்சியான சூழ்நிலையில அருமையான பணியாரத்தோட வாசம் காட்டுல பரவிக்கிட்டு இருந்துச்சு. என்ன அருமையான வாசனை! கண்டிப்பா மீனுக்குருவி தான் இந்த பணியாரத்தை செய்யணும். காலு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பின்ன எல்லா மழைக்காலத்திலயும் மீனுக்குருவி தானே சுட சுட பணியாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ராணி, நீ ஒரு நாளாச்சும் எங்களுக்கு இப்படி பணியாரங்களை செய்து தந்திருக்கியா? பணியாரம் செய்யறது என்ன சின்ன வேலையா? அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுமா? அந்த மீனுக்குருவி பணியாரம் செய்யறதே நான் கொடுத்த விறகுல தான். நீங்க சீக்கிரம் அந்த குருவியோட வீட்டுக்கு போய் நாம கொடுத்த விறகுக்கு ஈடா பணியாரங்களை வாங்கிட்டு வாங்க. அதையும் நான் தான் செய்யணுமா? சரி, போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. என்ன காலு அண்ணா, இந்த நேரத்துல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மீனு, ராணி தான் என்ன இங்க அனுப்பி வச்சா. அவ உனக்கு காஞ்ச விறகு கட்டைகளை கொடுத்தாளாமே, அதுக்கு ஈடா பணியாரங்களை வாங்கிட்டு வர சொன்னா. உடனே மீனுக்குருவியும் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சம் பணியாரங்களை வச்சு காலுக்காகத்துக்கு கொடுத்துச்சு. அத வாங்கின காலுக்காகவும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு 3 காகங்களும் போட்டி போட்டுக்கிட்டு மீனுக்குருவியோட பணியாரத்தை சாப்பிட்டாங்க. ஏன்னா பணியாரம் ரொம்ப ருசியா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல சூழ்ந்த கருமேகங்கள் மறைஞ்சிடுச்சு. அழகான நட்சத்திரங்களும் நிலாவும் வானத்துல தெரிய ஆரம்பிச்சது. 2 காகங்களும் தங்களோட வீட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. காலு, காலு, தூங்கிட்டீங்களா? எப்படி ராணி தூக்கம் வரும்? நீ எனக்கு கொஞ்சம் பணியாரத்தை தான் கொடுத்த. நீயும் குழந்தையும் தான் நிறைய பணியாரத்தை சாப்பிட்டீங்க. உங்களுக்கு பணியாரம் வேணும்னா சொல்லுங்க, நாங்க மீனுக்குருவியோட வீட்டுல போய் இருக்கிற மொத்த பணியாரத்தையும் திருடிட்டு வந்துடலாம். நிஜமாவ சொல்ற ராணி? வா வா, அப்ப இப்பவே போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 காகங்களும் மீனுவோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. அந்த சமயத்துல மீனுக்குருவியோ வெளிச்சத்துக்காக தான் வீட்டுல ஒரு சின்ன விளக்கை ஏத்திக்கிட்டு தான் குழந்தைங்க கூட தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. காலு, நீங்க வீட்டுக்குள்ள போய் பணியாரம் இருக்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துருங்க. நான் இங்கே உட்கார்ந்து யாராச்சும் வர்றாங்களான்னு பாக்குறேன். நீ எப்போதுமே எனக்கு மட்டும் கஷ்டமான வேலையை கொடு அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் மெதுவா மீனுக்குருவியோட வீட்டின் கதவை திறந்துச்சு. அப்படி திறந்த காலுக்காகத்தோட கண்களுக்கு பணியாரம் இருக்கிற பாத்திரம் தென்பட்டுச்சு. உடனே வீட்டுக்குள்ள வந்த காகம் அந்த பாத்திரத்தை மெதுவா எடுக்க முயற்சி செய்தது. ஆனா காகம் பக்கத்துல இருந்த விளக்க கவனிக்கல. அதுல இருந்த நெருப்பு காலுக்காகத்தோட வால்ல பத்திக்க ஆரம்பிச்சது. ஐயோ, நெருப்பு நெருப்பு, என் வால்ல நெருப்பு எரியுதே எரியுதே. என்ன, காலுவோட சத்தம் கேக்குது? அப்படின்னா காலுக்காக மாட்டிடுச்சு. நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. மீனு மீனு, என்ன தயவு செஞ்சு காப்பாத்து. என் வால்ல பத்தி இருக்கிற நெருப்ப அணைச்சு விடு. இந்த திருட்டுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைச்சே ஆகும். நீங்களே உங்க நெருப்பை அணைச்சிக்கோங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே காலுக்காகவும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. எரிச்சல் தாங்க முடியாத காலுக்காகவும் ஒரு நதிக்கரையில போய் அப்படியே உட்கார்ந்துச்சு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன எரிச்சலு! என் வாழ்க்கையில இனிமே நான் திருடவே மாட்டேன். தின்னு சொன்ன காலுக்காக இனி வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலயுமே திருடக்கூடாதுன்னு முடிவெடுத்துச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். குணாலினி, மௌலேஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மாரவி, மயாலினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஐஷு, குமரகுருபரன், மிக்கீர்த்தி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தக்ஷிதா, ஹாய் அமலி, வல்லரசு, அருணா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் இந்துமா,
தீக்ஷா, தூரிகா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அஃபீன், ஜெஃப்ரினா, ஆயிஷா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லாஷ்னி, சக்திகா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். உமைர், உமர், சாமிலா, ஹப்சா, ஆயிஷா, ஹசீனா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.